அந்த இரவு லக்ஷ்மி அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பல வருஷங்களுக்கு பிறகு மகன் தன்னை தீர்த்த யாத்திரைக்கு கூட்டிட்டு போறான் அப்படின்னு நம்பினாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு உண்மை இருந்தது. அந்த காரு கோவிலுக்கு போல, நேரா மரணத்துக்கு போய் கொண்டிருந்தது. சொத்துக்காக மகனும் மருமகளும் சேர்ந்து போட்ட திட்டம் அது. ஆனா அவங்க மறந்து ஒரு விஷயம் இருந்தது. ஒரு தாயின் கண்ணீருக்கும் கடவுளின் நீதிக்கும் தப்பிச்சு போக முடியாது. நண்பர்களே, இது ஹரித்வார்ல நடந்த உண்மை கதை. ஒரு பெருசானாலும் பழையதாகி போன வீட்டின் ஒரு மூலையில் இருந்த சின்ன ரூம்ல லக்ஷ்மி அம்மா தன்னோட பழைய கட்டில்ல படுத்திருந்தாங்க. அவங்களோட மார்பில் இருந்து வந்த கடுமையான இருமல் சத்தம் அந்த வீட்டோட அமைதியையே கிழிச்ச மாதிரி இருந்தது. அவங்களோட உடம்புல ஒரு மெல்லிய சால்வை மட்டும்தான் இருந்தது. அந்த குளிரை சமாளிக்க அது போதவே இல்லை. ஆனா இப்போ கேட்டு வாங்குறத தவிர அவங்க கிட்ட வேற வழியே இல்லை. நடுக்கம் வந்த உதட்டோட மெதுவா குரல் கொடுத்தாங்க. சுனைனா, மருமகளே, கொஞ்சம் தண்ணீர் கொடு, தொண்டை ரொம்ப வறண்டு போயிருக்கு. அவங்களோட குரல் அவ்வளவு மெதுவா இருந்தது, தன்னோட வார்த்தைகளுக்கே பயந்த மாதிரி. ஆனா அந்த குரல் அடுத்த ரூம் வரை போய் சேர்ந்தது. அங்க சுனைனா சும்மா டிவி பார்த்துட்டு இருந்தா. எரிச்சலோட ரிமோட்டை போட்டுட்டு கோவமா ரூமுக்கு வந்தா. ஆனா அவ கையில தண்ணீர் டம்ளர் இல்ல, சில காகிதங்கள் இருந்தது. ரூமுக்குள்ள வந்த உடனே யோசிக்க கூட இல்லாம அந்த காகிதங்களை லட்சுமி அம்மாவின் முன்னாடி தூக்கி எறிஞ்சு, இதோ பாருங்க, உங்க மருந்து பில் 6000 ரூபாய். நாங்க நிம்மதியா சாப்பிட கூட முடியல. உங்க செலவு மட்டும் முடிவே இல்லாம போய்கிட்டே இருக்கு அப்படின்னா. லட்சுமி அம்மா நடுங்கிற கையால் அந்த காகிதத்தை எடுக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அவங்களோட பார்வை ஏற்கனவே மங்கி போயிருந்தது. அவங்க மெதுவா, மகளே, நான் என்ன செய்ய, இந்த உடம்பே இப்போ ஒத்துழைக்கலன்னு சொன்னாங்க. சுனைனாவோட முகம் இன்னும் கடினமாயிற்று. அப்படின்னா செத்துட்டாலே நல்லது இல்லையா? இன்னும் எவ்வளோ நாள் இப்படியே சுமையா இருப்பீங்க? அவ சொன்ன வார்த்தைகள் நேரா அம்பு போல் லட்சுமி அம்மாவின் இதயத்துக்குள்ள இறங்கியது. ஆனா அவங்க அமைதியா இருந்தாங்க. வலியை தாங்கிக் கொள்றது இப்போ அவங்களுக்கு பழக்கமாகிட்டது போல. அந்த நேரத்துல வெளியே கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. சுமன் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தான். அவன் ரூமுக்குள்ள எட்டி பார்த்து தன்னோட அம்மாவை பார்த்தான். ஆனா அவன் முகத்துல கவலையோ வருத்தமோ எதுவும் இல்லை. நேரா சுனைனா கிட்ட போய், இப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்டான். உடனே சுனைனா புகார் சொல்ல ஆரம்பிச்சா. நான் இனிமே இதை தாங்கவே முடியாது சுமன். இவங்க இந்த வீட்டில் இருக்கணுமா இல்லை நான் இருக்கணுமா? நான் மட்டும் இங்கே நாள் முழுக்க உங்கள் அம்மாவை பார்த்துக்கணும், அவங்களுக்கு சேவை செய்யணும், மருந்து வாங்கி வரணும். அதுக்கு மேலே அவங்களோட பேச்சையும் தேவைகளையும் சகிச்சுக்கணும். இதை இனிமே நான் செய்ய முடியாது என்று சுனைனா கோவமா சொல்றா. சுமன் ஒரு பார்வை தன்னோட அம்மாவை பார்த்தான். அவங்க அமைதியா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பிறகு கடினமான குரல்ல, நீ சொல்றது சரிதான். ஆஃபீஸில் கூட என்னோட மதிப்பே போயிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் லீவ் எடுக்கணும், இதுக்கெல்லாம் காரணம் இதுதான் அப்படின்னா. அவன் மெதுவா லட்சுமி அம்மா கிட்ட வந்து அவங்களோட தோலை பிடிச்சு அசைச்சுக்கிட்டு, கேட்குறீங்களா அம்மா, உங்களால தான் என்னோட வாழ்க்கை நின்று போயிருக்கு. நீங்க இல்லைன்னா நான் இன்னைக்கு வேற எங்கேயோ இருந்திருப்பேன் அப்படின்னா. லக்ஷ்மி அம்மாவோட கண்கள்ல கண்ணீர் வந்தது. அவங்க மெதுவா, மகனே, நான் எப்போதும் உனக்காக தான் நினைச்சேன்னு சொன்னாங்க. சுமன் உடனே அவங்கள நிறுத்திட்டான். போதுமா, இதெல்லாம் இனிமேல் சொல்லாதீங்க. உண்மை என்னன்னா, நீங்க எங்களுக்கு ஒரு சும்மா மட்டும்தான். சில நொடிகள் அந்த ரூம்ல முழு அமைதி. ஆனா அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு ஆபத்தான யோசனை பிறந்துட்டது. சுமன் சுனைனாவை பார்த்தான். இருவரோட கண்கள்லயும் ஒரே மாதிரி பேராசை தெரிஞ்சது. சுனைனா மெதுவா, இவங்க நம்ம வாழ்க்கையிலிருந்து முழுசா விலகிட்டாதான் நமக்கு நிம்மதி கிடைக்கும்னா. சுமன் உடனே தலையசைச்சான். ஆமா, இப்போ இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொன்னான். அடுத்த நொடியே அவன் முகம் மாறிச்சு. அவன் லக்ஷ்மி அம்மாவுக்கு பக்கத்துல வந்து மெதுவா உட்காந்து, அம்மா, அழாதீங்க. நீங்க எப்போதும் ஒரு ஆசை சொல்லுவீங்கல்ல, ஒரு முறை தீர்த்த யாத்திரைக்கு போகணும்னு, வாங்க, இன்று நம்ம போயிடலாம் என்றான். அந்த வார்த்தை கேட்ட உடனே லக்ஷ்மி அம்மாவோட கண்கள்ல ஒளி திரும்பி வந்தது. பல வருஷங்களுக்கு பிறகு மகன் இவ்வளவு பாசமா பேசுறாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வந்தது. உண்மையாவா சுமன் அப்படின்னு கேட்டாங்க. சுமன் சிரிச்சுக்கிட்டு, ஆமாம்மா, இன்னைக்கே போலாம், கடவுளை தரிசிக்க வைக்கிறேன்னு சொன்னான். சுனைனாவும் பாசமான சிரிப்பு போட்டா. ஆனா அவங்க மனசுக்குள்ள ஓடியது வேற, திரும்பி வர முடியாத ஒரு பயணம். இரவு முழுசா இறங்கிய பிறகு சுமன் லட்சுமி அம்மாவை தாங்கிக்கிட்டு காரு வரைக்கும் கூட்டிக்கிட்டு போனான். லட்சுமி அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பல வருஷங்களுக்கு பிறகு முகத்துல ஒரு அமைதி தெரிஞ்சது. அவங்களுக்கு தெரியாது இந்த பயணம் கோவிலுக்கு இல்லை, மரணத்துக்குன்னு. கார் மெதுவா நகரத்தை விட்டு வெறிச்சோடிய பாதைக்கு போய்கிட்டு இருந்தது. அந்த வெறிச்சோடி இடத்துல காரை நிறுத்தியதும் சுனைனா வேகமா கதவை திறந்து கீழே இறங்கினான். இறங்குங்க,
சீக்கிரம் என்றால் அவசரமான குரல்ல. அவ குரல்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன் இருந்த பாசம் இல்லை, எரிச்சலும் பதட்டமும் மட்டும் இருந்தது. லக்ஷ்மி அம்மா சுற்றி பார்த்தாங்க. சுமன், இது என்ன இடம்? கோவில் எங்கும் தெரியலையே அப்படின்னாங்க பயத்தோட. சுமன் எந்த பதிலும் சொல்லல. அவன் அவங்களோட கையை பலமா பிடிச்சு கார்ல இருந்து இழுத்தான். பலவீனமான உடம்பு சமநிலை இழந்து கற்கள் மேல விழுந்தது. கை கிழிஞ்சது. சேலை முழுக்க மண்ணாகி போச்சு. சுனைனா முகம் சொல்லிச்சு, ஐயோ இவங்களை தூக்கவே முடியல, சீக்கிரம் முடிச்சுடு, யாராவது வந்துட்டா பிரச்சனைன்னு சொன்னான். இப்போதான் லக்ஷ்மி அம்மாவுக்கு உண்மை புரிய ஆரம்பிச்சது. அவங்க நடுங்கிற குரல்ல, சுமன் என்ன நடக்குது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னாங்க. சுமன் அவங்க முன்னாடி நின்னான். ஆனா அந்த முகத்துல மகனோட பாசம் இல்லை, கல்லு மாதிரி குளிர்ச்சியான ஒரு பார்வை மட்டும். அவன் நேரா அவங்களோட கண்களை பார்த்து, பயம் இருக்கணும் அம்மா, பயம் இருக்கணும், ஏன்னா இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போக போகுது அப்படின்னா. அந்த ஒரு வார்த்தையிலே லக்ஷ்மி அம்மாவோட உள்ளம் சிதறி போச்சு. அவங்க அதிர்ச்சியோட, என்ன சொல்ற சுமன் அப்படின்னாங்க. சுனைனா சிரிச்சுக்கிட்டு, இன்னுமா புரியல, இனிமே நீங்க எங்களுக்கு தேவையில்லை என்றாள். லக்ஷ்மி அம்மா அழுதுகிட்டே சொன்னாங்க, நான் தான் உனக்கு நடக்க கத்து கொடுத்தேன் சுமன், இன்னைக்கு நீயே என்னை கீழே தள்ள போறியா? சுமன் அவங்களோட தோலை பிடிச்சி ஒரு நிமிஷம் மெதுவா அந்த பள்ளத்தின் ஓரம் வரை கூட்டிக்கிட்டு போனான். கீழே பார்த்தா முழுக்க இருள் மட்டும்தான். திரும்பி வர முடியாத அளவுக்கு ஆழமான பள்ளம். லக்ஷ்மி அம்மாவோட மூச்சு வேகமாயிடுச்சு. கடைசியா அவங்க சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், சுமன், கடவுள் நினைச்சு பயப்படு. ஆனா சுமன் ஒரு வார்த்தையும் பேசல. முழு பலத்தோட அவங்கள தள்ளி விட்டுட்டான். ஒரு அலறல் அந்த இரவு காற்றையே கிழிச்ச மாதிரி முழங்கியது. அந்த சத்தம் அவ்வளவு வேதனையா இருந்தது. முழு இரவு நடுங்கி போயிருக்கும் போல. அவங்களோட உடம்பு கீழே விழ ஆரம்பிச்சது. கற்கள்ல மோதிக்கிட்டு, முள்ளான செடிகளை கிழிச்சுக்கிட்டு, ஒவ்வொரு மோதலோடும் ஒரு உறவு உடைந்து போய்கொண்டே இருந்தது. ஆனா அடுத்த நொடியில எதிர்பாராத ஒன்று நடந்தது. அவங்களோட சேலையின் முனை ஒரு முள்ளு புதர்ல சிக்கிக்கிட்டது. உடம்பு பாதியிலேயே நின்று போச்சு. முழுசா கீழே விழவும் இல்லை, முழுசா உயிர் பிழைக்கவும் இல்லை. பள்ளத்தின் நடுவில் அவங்க தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. கை கால் எல்லாம் காயம், ரத்தம் வடிந்து கொண்டே இருந்தது, மூச்சு நழுவிக்கிட்டே இருந்தது. ஆனா அவங்க இன்னும் உயிரோடு இருந்தாங்க. மேலே நின்ற சுமனும் சுனைனாவும் கீழே பார்த்தாங்க. ஆனா அந்த இருள்ல எதுவும் சரியா தெரியல. சுனைனா மெதுவா சொன்னான், போலாம், எல்லாம் முடிஞ்சிட்டது. சுமன் ஆழமா மூச்சு விட்டான். ஆமா, இனிமே எந்த சுமையும் இல்லை. இருவரும் திரும்பி கார்ல ஏறி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. எதுவுமே நடக்காத மாதிரி. கீழே அந்த பள்ளத்துல லக்ஷ்மி அம்மா குளிருக்கும் வலிக்கும் நடுவுல தொங்கிக்கிட்டு இருந்தாங்க. மெதுவாக இரவு இன்னும் ஆழமாயிற்று. குளிர் அதிகமாயிடுச்சு. உடம்பு மெதுவா மரத்த மாதிரி ஆக ஆரம்பிச்சுது. ஆனா கண்கள் மட்டும் மூடல. அவங்க மனசுக்குள்ள நினைவுகள் ஓடிக்கொண்டே இருந்தது. சுமனோட சின்ன வயசு, அவன் சிரிப்பு, அவன் முதல் நட. இன்னைக்கு அதே கைகள் தான் தன்னை மரணத்துக்கு தள்ளி விட்டது. கண்ணீர் வர வர நின்று போச்சு. இப்போ அங்க வலி இல்லை, ஒரு வெறுமை மட்டும். அந்த வெறுமைக்குள்ள மெதுவா இன்னொரு உணர்வு பிறந்தது. அவங்களோட மூச்சு மெதுவா இருந்தது. ஆனா உள்ள ஒரு புதிய நெருப்பெரிய ஆரம்பிச்சது. அது வலியால் பிறந்த நெருப்பு இல்லை, துரோகத்தால் பிறந்த நெருப்பு. அவங்க மெதுவா கண்களை மூடி மனசுக்குள்ள சொன்னாங்க, இன்னைக்கு என்னோட தாய் பாசம் இறந்துட்டது. சில நேரம் கழிச்சு மீண்டும் கண்களை திறந்தாங்க. இந்த தடவை அந்த கண்கள்ல கண்ணீர் இல்லை, ஒரு குளிர்ந்த முடிவு மட்டும் இருந்தது. இரவு நகர்ந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நொடியும் உடம்ப பலவீனப்படுத்தியது. ஆனா மனசு மட்டும் இன்னும் பலமாயிடுச்சு. காலை முதல் ஒளி அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்தப்போ அது ஒரு புதிய லக்ஷ்மி அம்மாவை பார்த்தது. நேற்று வரை ஆசீர்வாதம் கேட்ட அந்த அம்மா இன்னைக்கு நீதியை நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்களோட உதடு மெதுவா அசைஞ்சது. இனி நான் உயிரோட மட்டும் இருக்க மாட்டேன், நான் திரும்பி வருவேன். இந்த வார்த்தைகள் காட்டுல மறையில, அந்த பள்ளத்தின் சுவர்கள்லேயே எதிரொலிச்சது போல இருந்தது. அந்த எதிரொலியோட சேர்ந்து லக்ஷ்மி அம்மாவோட மூச்சும் நடந்துட்டே இருந்தது. மெதுவா உடஞ்சு போனாலும் பிடிவாதத்தோட. சில நேரம் கழிச்சு காலை வெளிச்சம் முழுசா பரவ ஆரம்பிச்சது. மலையில இருந்த பனி மெதுவா விலகி கொண்டிருந்தது. அந்த நேரத்துல ஹரியா மங்களூ அப்படின்னு 2 கிராமத்தினர் விறகுகள் எடுக்க கீழே இறங்கிட்டு இருந்தாங்க. வலி வழுக்கலா இருந்ததால ரொம்ப கவனமா நடந்தாங்க. அப்படித்தான் ஹரியாவோட கண்கள்ல ஒரு விசித்திரமான காட்சி பட்டது. ஒரு சேலையின் முனை முள்ளு புதர்ல சிக்கி காற்றுல அசைந்து கொண்டிருந்தது. அவன் நின்று போனான். மங்களூ, இங்க பாரு. இருவரும் மெதுவா அந்த பக்கம் போனாங்க. கீழே பார்த்த நொடியே இருவரோட முகமும் வெண்மையாயிடுச்சு.
ஒரு வயதான பெண் புதர்ல தொங்கிக்கிட்டு இருந்தாங்க. ரத்தத்தில் நனைந்த உடம்பு, உயிர் எப்போது போய்விடுமோங்கிற அளவுக்கு மோசமான நிலை. மங்களு பதறி, அடடா, இவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்க, சீக்கிரம் மேலே எடுக்கணும் அப்படின்னா. இருவரும் உடனே கயிறு எடுத்தாங்க. கற்களை பிடிச்சுக்கிட்டு கீழே இறங்கினாங்க. முள்ளுகள் கையை கிழிச்சுது. ஆனால் அவங்க கைவிடலை. ரொம்ப கஷ்டப்பட்டு லக்ஷ்மி அம்மாவை மேலே தூக்கி கொண்டு வந்து தரையில் படுக்க வச்சாங்க. ஹரியா அவங்களோட நாடியை பார்த்தான். ரொம்ப மெதுவாக இருக்கு, ஆனால் இருக்கு. மங்களு உடனே சொன்னான், கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம், தாமதமானால் காப்பாற்ற முடியாது. சில நேரத்திலேயே அவங்கள அருகில் இருந்த சின்ன மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. டாக்டர்கள் உடனே சிகிச்சை ஆரம்பிச்சாங்க. உடம்பு முழுக்க குளிர்ந்து போயிருந்தது. பல இடங்கள்ல ஆழமான காயம், தலையிலையும் பலமான அடிபட்டிருந்தது. நிலைமை ரொம்ப மோசம். டாக்டர் நர்ஸை பார்த்து சொன்னாரு, உடம்பே கைவிட்ட மாதிரி இருக்கு, ஆனா எப்படி இன்னும் உயிரோடு இருக்காங்கன்னு புரியல. அடுத்த சில மணி நேரம் மரணத்துக்கும் வாழ்க்கைக்கும் நடுவுல போர் நடந்த மாதிரி இருந்தது. லக்ஷ்மி அம்மா மயக்கத்துல இருந்தாங்க. ஆனா உடம்பு மட்டும் தோற்க தயாரா இல்லை. ஒரு நாள் கழிச்சு அவங்களோட விரல்கள் கொஞ்சம் அசைஞ்சது. நர்ஸு உடனே டாக்டர் கூப்பிட்டா. மெதுவா கண்கள் திறந்தது. அங்கிருந்து எல்லாரும் அவங்க அழுவாங்க, வழியில கத்துவாங்க, மகனை கூப்பிடுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. அவங்களோட கண்கள் அமைதியா இருந்தது. பயம் இல்லை, வலி இல்லை, ஒரு உறுதி மட்டும். டாக்டர் பக்கத்துல வந்து சொன்னாரு, நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க, இனிமேல் ஆபத்தில்லை. லக்ஷ்மி அம்மா அவங்கள பார்த்தாங்க. ஆனா எந்த பதிலும் சொல்லல. சில நொடிகள் கழிச்சு மெதுவா சொன்னாங்க, நான் உயிர் பிழைச்சிட்டேன். டாக்டர் தலையசைச்சாரு. ஆமா, இது ஒரு அதிசயம்தான். அவங்களோட உதட்டுல ஒரு சிறிய கோடு தோன்றியது. அது சிரிப்பில்ல, வேற ஏதோ முடியாம விட்ட வேலை ஒன்று நினைவுக்கு வந்த மாதிரி. அந்த நேரத்துல ஒரு போலீஸ் அதிகாரி உள்ள வந்தாரு. கடுமையான குரல்ல கேட்டாரு, அம்மா, உங்களை யார் தள்ளினாங்க? உண்மையை தெரிஞ்சாகணும். அந்த ரூம்ல மீண்டும் அமைதி. லக்ஷ்மி அம்மா சில நொடிகள் மேல சுவரை பார்த்தாங்க. பிறகு மெதுவா சொன்னாங்க, யாரும் இல்லை. அதிகாரி அதிர்ச்சி அடைந்தாரு. ஆனா அவங்க உடனே தொடர்ந்தாங்க, நானே தவறி விழுந்துட்டேன். டாக்டரும் நர்ஸும் ஒருத்தரையொருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. போலீஸ் அதிகாரிக்கு எதுவும் புரியல. ஆனா அவர் அமைதியா நின்றாரு. அவர் வெளியே போனதும் லக்ஷ்மி அம்மா மெதுவா கண்களை மூடிக்கிட்டாங்க. அவங்களோட மனசுக்குள்ள ஒவ்வொரு காட்சியும் தெளிவா இருந்தது. சுமனோட முகம், அவன் தள்ளி அந்த நொடி, சுனைனாவோட சிரிப்பு. ஆனா இப்போ அந்த நினைவுகள்ல வழி இல்லை. அங்க இப்போ ஒரே ஒரு இலக்கு மட்டும் இருந்தது. சில நாட்கள் சிகிச்சை தொடர்ந்து நடந்தது. உடம்பு மெதுவா சரிய ஆரம்பிச்சது. ஆனா உள்ள நடந்த மாற்றம் இன்னும் ஆழமாயிற்று. ஒரு மாலை அவங்க தனியா இருந்தபோது மெதுவா தங்களுக்குள்ளே சொன்னாங்க, இப்போ ஏன் நேரம். அவங்களுக்கு எல்லாம் நினைவுல இருந்தது. வீட்டின் உண்மையான ஆவணங்கள், உண்மையான உரிமை, சுமனுக்கே தெரியாத சில ரகசியங்கள். சுமன் நினைச்சது முழுமை இல்லை. அந்த முழுமை இல்லாதான் இப்போ அவனோட மிகப்பெரிய தவறா மாறப்போகுது. சில வாரங்களுக்கு பிறகு அவங்க முழுசா குணமடைந்தாங்க. மருத்துவமனையிலேருந்து வெளியே வந்த உடனே ஒரு நீண்ட மூச்சு விட்டாங்க. புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிற மாதிரி. உடனே ஒரு தொலைபேசி அழைப்பு செஞ்சாங்க. வக்கீல் சார், உங்களை நான் சந்திக்கணும். இப்போ அவங்களோட குரல்ல பலவீனம் இல்லை, தெளிவு இருந்தது. குளிர்ச்சியும் உறுதியும் இருந்தது. அடுத்த சில நாட்கள் அவங்க அமைதியா தங்களோட திட்டத்தை தயார் பண்ணினாங்க. ஒவ்வொரு அடியும் யோசிச்சு, அவசரம் இல்லாம. அதே நேரத்துல சுமனும் சுனைனாவும் வீட்டில் சந்தோஷமா இருந்தாங்க. லக்ஷ்மி அம்மா இனி இந்த உலகத்துல இல்லைன்னு முழு நம்பிக்கை. வீடு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த பெரிய வீடு விற்கப்பட போகுது. சுனைனா சிரிச்சுக்கிட்டு சொல்றா, இப்போ எந்த தடையும் இல்லைங்க. சுமன் உடனே, ஆமா, இப்போ எல்லாமே நம்மளோட தான் அப்படின்னா. 7 நாட்களும் வந்துச்சு. அந்த வீடு முழுக்க விளக்கொளியில மின்னி கொண்டிருந்தது. விலை உயர்ந்த உடை போட்டவங்க எல்லாரும் அந்த விழாவில் கலந்து கொண்டு சுமனுக்கும் சுனைனாவுக்கும் வாழ்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. சுனைனா விருந்தினர்களுக்கு நடுவில் சிரித்து கொண்டே சுற்றினாள். அவன் முகத்துல வெற்றியின் ஒளி தெரிந்தது. இனி எங்களோட வாழ்க்கை முழுசா மாறப்போகுது, இப்போ எங்களை யாராலும் தடுக்க முடியாது என்று ஒவ்வொருக்கிட்டையும் சொல்லி கொண்டிருந்தா. இந்த பழைய வீட்டை விட்டு ஒரு புதிய உலகத்துக்குள்ள நாங்க போக போறோம் என்ற நம்பிக்கை அவ பேச்சில் நிரம்பி இருந்தது. அவ கடந்த காலத்தையே அழிச்சிட்ட மாதிரி. பள்ளத்துல தள்ளிவிட்ட அந்த அம்மா இப்ப பழைய கதையா முடிஞ்சிட்டாங்கன்னு அவன் நினைச்சா. சுமனும் அதே மாதிரி. அவன் நண்பர்களோட நடுவில் நின்று இத்தனை நாள் போட்ட முயற்சி இப்ப பலன் கொடுத்துருக்கு, இனிமே எந்த தடையும் இல்லை என்று மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருந்தான். ஆனா அவன் கண்கள்ல தெரிந்த ஒளி உழைப்பின் ஒளி இல்ல, பேராசையின் ஒளி. அதே பேராசை தான் அவனை தன்னோட அம்மாவுக்கே எதிரியா மாற்றியிருக்கு.
ஆனால் ஒவ்வொரு கதைக்கும் முடிவு இவ்வளவு சுலபமாக இருக்காது என்பதை அவன் இன்னும் புரிஞ்சுக்கல. அந்த நேரத்தில் வீட்டின் வெளியே ஒரு நீண்ட கருப்பு கார் வந்து நின்றுச்சு. முதல்ல யாரும் கவனிக்கல. உள்ள சத்தமும் கொண்டாட்டமும் அதிகமாக இருந்தது. ஆனால் ஓட்டுநர் கதவை திறந்து வெள்ளை சேலை கட்டிய ஒரு பெண் வெளியே இறங்கிய நொடி அந்த இடம் முழுக்க ஒரு வித்தியாசமான அமைதி இறங்க ஆரம்பிச்சது. காற்று கூட நின்று பார்த்த மாதிரி. அந்த பெண் மெதுவாக வாசலுக்குள்ள நடந்து வந்தாங்க. ஒவ்வொரு அடியும் உறுதியாக இருந்தது. கையில் ஒரு கைத்தடி, முகத்தில் பார்க்குறவங்களுக்கு பயம் வர வைக்கும் அமைதி. அவ முன்னே வந்து கொண்டே இருந்தாங்க. அங்கிருந்த எல்லாரோட பார்வையும் அவங்களத்தான் பார்த்தது. ஏன்னா அது வேற யாரும் இல்லை, லக்ஷ்மி அம்மா. உயிரோட, உறுதியோட, முன்பை விட இன்னும் பலமா. சுமன் அவங்கள பார்த்த நொடி அவனோட முழு உடம்பும் நடுங்க ஆரம்பிச்சுது. கையில் இருந்த கண்ணாடி கீழே விழுந்தது. கண்கள் பெருசாயிடுச்சு, பேய பார்த்த மாதிரி. மூச்சு வேகமாயிற்று. இது இது எப்படி? அவ்வளவுதான் அவனால சொல்ல முடிஞ்சது. சுனைனாவோட முகம் நிறமே மாறி போயிருந்தது. அவ கண்கள்ல பயம் தெளிவா தெரிஞ்சது. பின்னாடி நகர்ந்து கொண்டே, இல்ல இது முடியாது என்றாள். ஏன்னா அவங்க புதைச்சி விட்ட உண்மை இன்னைக்கு உயிரோடு அவங்க முன்னாடி நிற்குது. லக்ஷ்மி அம்மா ஒரு நொடியும் நின்று கொள்ளாம முன்னே வந்தாங்க. அவங்களோட கைத்தடியின் சத்தம் ஒவ்வொரு அடியிலும் முழங்குச்சு. சுமன் முன்னாடி வந்து நின்ற போது அந்த முற்றம் முழுக்க அமைதி. அவங்க மெதுவா கருப்பு கண்ணாடியை கலட்டினாங்க. நேரா சுமனோட கண்களை பார்த்தாங்க. அந்த கண்கள்ல இப்ப தாய்ப்பாசம் இல்லை, ஒரு ஸ்ட்ராங்கா தீர்ப்பு மட்டும் இருந்தது. அவங்க அமைதியான ஆனா கடினமான குரலா கேட்டாங்க, ஏன் பயந்துட்டியா? அந்த ஒரு கேள்வியே சுமனோட உள்ளத்துல இருந்த எல்லா தைரியத்தையும் உடைச்சு விட்டது. அவன் உதடுகள் நடுங்கின. அம்மா நான் அவன் வாக்கியம் முடிக்கிறக்குள்ளேயே லக்ஷ்மி அம்மா அவனை நிறுத்திட்டாங்க. அம்மான்னு என்னை கூப்பிடாத, அந்த அம்மா அந்த இரவே இறந்துட்டா. நீ அவளை பள்ளத்துல தள்ளிய அந்த இரவு. இந்த வார்த்தை கிட்ட நொடியே அங்கிருந்த எல்லாருக்கும் அதிர்ச்சி. ஒவ்வொரு முகமும் கேள்வியால நிரம்பியது. சுனைனா தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முயற்சி செஞ்சு இது எல்லாம் போய் அப்படின்னா. ஆனா அவ குரல்லையே பயம் தெளிவா இருந்தது. அதே நேரத்துல லக்ஷ்மி அம்மாவோட வக்கீல் முன்னாடி வந்து ஃபைலை திறந்தாரு. எல்லாருக்கும் முன்னாடி பேப்பர்ஸை காட்டி, இந்த வீட்டு உண்மையான ஓனர் லக்ஷ்மி அம்மா தான், இதுக்கான எல்லா ஒரிஜினல் பேப்பர்ஸும் இவங்க கிட்ட இருக்கு, போலி பேப்பர்ஸ்க்கு இங்க எந்த மதிப்பும் இல்லை என்றார். சுமனோட காலடி கீழே நிலம் சரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஒரே நொடியில் அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான். தன்னோட வீடு என்று நினைச்சது ஒரு நிமிஷத்துல அவங்ககிட்ட இருந்து போயிடுச்சு. அந்த நேரத்துல போலீஸ் முன்னாடி வந்து கடினமான குரல்ல சொன்னாரு, சுமன், சுனைனா கொலை பண்ண முயற்சி செஞ்சதும் ஏமாத்துனதுக்கும் காரணமா அவங்களை அரெஸ்ட் பண்றோம். அந்த ஒரு வார்த்தையோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. சுனைனா சத்தமா கத்தினான், இல்ல இது தப்பு. சுமன் நேரா லக்ஷ்மி அம்மாவோட காலில் விழுந்தான். அம்மா எங்களை மன்னிச்சிடுங்க, எங்களால பெரிய தப்பு நடந்துருச்சு. அவனோட குரல்ல பயமும் வருத்தமும் கலந்திருந்தது. ஆனா அந்த வருத்தம் ரொம்ப தாமதமா வந்தது. லக்ஷ்மி அம்மா தங்களோட காலை பின்னாடி இழுத்துக்கிட்டாங்க, அழுக்க துடைக்கிற மாதிரி. கடினமான குரல்ல சொன்னாங்க, நீ தப்புன்னு சொல்றது அது ஒரு திட்டமிட்ட சதி, அதுக்கு மன்னிப்பு கிடையாது. சுமன் அழுதுகிட்டே, நாங்க உங்க சொந்தம் தானே அப்படின்னா. ஆனா அந்த வார்த்தைக்கு இப்ப எந்த அர்த்தமும் இல்லை. லக்ஷ்மி அம்மா நேரா அவன் கண்களை பார்த்து சொன்னாங்க, சொந்தம்னா கஷ்டத்துல கூட கூட நிற்கிறவங்க, தன்னோடவங்களையே அழிக்க நினைக்கிறவங்க இங்க யாருக்கும் சொந்தம் இல்லை. சுனைனா கோவமா கத்தினா, எங்களை இப்படி வெளியே அனுப்ப முடியாது. ஆனா அவ குரல்ல முன்பிருந்த திமிர் இல்லை. லக்ஷ்மி அம்மா அவளை திருப்பி கூட பார்க்காம போலீஸ்கிட்ட சொன்னாங்க, இவங்களை வெளியே கூட்டிட்டு போங்க. இருவரையும் பிடிச்சு வாசல் பக்கம் இழுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. அவங்க தப்பிக்க முயற்சி பண்ணினாங்க, கத்தினாங்க, அலறினாங்க. ஆனா இப்ப அவங்கள கேட்க யாருமே இல்லை. ஒரு காலத்துல இவங்களோட ஆடம்பர வாழ்க்கையை பார்த்து வியந்த அக்கம் பக்கத்தினர் இன்னைக்கு அதே மக்கள் நின்று இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தாங்க. வீட்டின் வெளியே சாலை ஓரத்துல அவங்களோட சாமான்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டது. விலையுயர்ந்த சூட்கேஸ்கள், துணிகள் எல்லாமே தூசியில விழுந்து கிடந்தது. அந்த தூசியிலே உட்கார்ந்து இருவரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. சுனைனா கோமா, இதெல்லாம் உன்னாலதான் இதெல்லாம் உன்னாலதான் நடந்ததுன்னா. உடனே சுமனும், நீயும் அதுல சேர்ந்தது தானே அப்படின்னா. பேராசை மேல் நின்ற அந்த உறவு இப்ப முழுசா உடஞ்சு போயிருந்தது. போலீஸ் அவங்கள வண்டியில ஏத்தினாங்க. வண்டி கிளம்ப ஆரம்பிச்ச நொடி சுமன் கடைசியா சத்தமா கத்தினான், அம்மா எங்களை விட்டுடுங்க, நாங்க முழுசா அழிஞ்சு போயிடுவோம். லக்ஷ்மி அம்மா மெதுவா வாசல் வரைக்கும் நடந்து வந்தாங்க. சில நொடிகள் அவனை பார்த்துக்கிட்டே நின்னாங்க. பிறகு தங்களோட சேலை முனையிலிருந்து ஒரு சின்ன நாணயத்தை எடுத்தாங்க.
அதை அவன் பக்கம் தூக்கி எறிஞ்சாங்க. இது அந்த பயணத்துக்கான கட்டணம். நீ என்ன மரணத்துக்குள்ளே விட்டுட்டு வந்த அந்த பயணத்துக்கானது. அவங்களோட குரல்ல கோபம் இல்லை, ஒரு குளிர்ந்த உண்மை மட்டும் இருந்தது. வண்டி அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. அவங்களோட கத்தல்கள் மெதுவாக தொலைந்து போனது. லக்ஷ்மி அம்மா ஒரு முறை கூட பின்னால் திரும்பி பார்க்கல. நேராக வாசலை மூடிட்டாங்க. அந்த வாசல் மூடிய சத்தத்தில் ஒரு முடிவு இருந்தது. அதே நேரத்தில் ஒரு புதிய தொடக்கமும் இருந்தது. சில நேரம் கழித்து அந்த பெரிய வீட்டுக்குள்ளே குழந்தைகளோட சிரிப்பொலி முழங்க ஆரம்பிச்சது. ஏன்னா லக்ஷ்மி அம்மா தங்களோட முழு சொத்தையும் ஒரு அனாதை இல்லத்துக்கு தானமாக கொடுத்துட்டாங்க. இப்போது அதே வீடு பாவமான குழந்தைகளோட சந்தோஷத்தால் நிரம்பி இருந்தது. லக்ஷ்மி அம்மா முற்றத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. காற்று மெதுவாக அவங்களோட முகத்தை தொட்டது. ஆனால் இந்த தடவை அந்த காற்றில் குளிர் இல்லை, ஒரு நிம்மதி இருந்தது. அவங்க வானத்தை பார்த்து மெதுவாக சொன்னாங்க, இப்போதான் உண்மையிலேயே எல்லாம் முடிஞ்சுது. ஆனால் அந்த முடிவு ஒரு முடிவு மட்டும் இல்லை, இது ஒரு நீதி. தாமதமாக வந்தாலும் முழுசாக நடந்த நீதி. இந்த கதையோட பாடம் ரொம்ப தெளிவாக இருக்குது. அம்மா அப்பா ஒருபோதும் சுமை இல்லை, அவங்க தான் நம்ம வாழ்க்கை முழுக்க நின்று இருக்கும் அடித்தளம். அந்த அடித்தளத்தை பேராசையால் உடைக்க நினைக்கிறவங்க தங்களோட வாழ்க்கையும் நீண்ட நாள் காப்பாற்ற முடியாது. ஏன்னா கர்மா கணக்கு இதே வாழ்க்கையிலேயே முடியும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் லக்ஷ்மி அம்மா இடத்துல இருந்திருந்தா உங்கள் சொந்த மகனுக்கு இதே மாதிரி தண்டனை கொடுத்துருப்பீங்களா, இல்லை இன்னொரு கடைசி வாய்ப்பு கொடுத்துருப்பீங்களா? சுமனும் சுனைனாவும் மாதிரி ஆளுங்களுக்கு சரியான தண்டனை எது? சட்ட தண்டனையா, இல்லை அதை விட கடினமானதா? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் கண்டிப்பாக எழுதுங்க. இந்த கதை உங்களை மனசை தொட்டிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மனசை உழுக்கும் கதைகளுக்கு நம்ம மினி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு புதிய கதையோடு சந்திப்போம். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.